ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மகிமை நிறைந்த மகா சிவராத்திரி நாளை வெள்ளிக்கிழமையான இன்று கொண்டாடுகின்றோம். விடிய விடிய கண் விழித்து 4 கால அபிஷேகங்களையும் தரிசனம் செய்து சிவனை வணங்கினால் குபேரனாக கூடிய யோகம் நம்மை தேடி வரும். சிவனை வணங்க ஆடம்பரம் தேவையில்லை. மனதில் தூய்மையோடும் பக்தியோடும் சிவனை நினைத்தாலே கேட்ட வரம் அனைத்தையும் அள்ளி கொடுப்பார். இவ்வளவு சிறப்பான நாள்ல என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகா சிவராத்திரியுடைய மகிமையை கருட புராணம், அக்னி புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அருணாச்சல புராணம், சிவராத்திரி புராணம் உள்ளிட்ட பல நூல்கள் இந்த நாளுடைய மகிமையை பற்றி பலவாறாக கூறுகின்றன. மகா சிவராத்திரி நாள்ல சிவ ஆலயம் சென்றால் ஓராண்டு முழுவதும் சிவ பூஜை செய்த புண்ணியம் நம்மை தேடி வரும். மாதந்தோறும் சிவராத்திரி வரும். ஆனா மாசி மாதத்துல வருவதே மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷத்துடன் இணைந்து மகா சிவராத்திரி வருவது இன்னும் கூடுதலான சிறப்பு. சிவராத்திரி என்பது பல கோடி இரவுகள் சேர்ந்து வந்த ராத்திரி. பல இரவுகளிலும் செய்கின்ற பூஜையின் பலனை சிவராத்திரி பூஜை ஒன்றே கொடுத்துவிடும் என்கிறார்கள் சித்தர்கள். இந்த மகா சிவராத்திரி நாள்ல அன்னை பராசக்தி ஈசனை பூஜை செய்திருக்கிறார். தொடர்ந்து 12 சிவராத்திரி இரவுகள்ல அண்ணாமலையை கிரிவலம் சென்றார். நமது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும் என்கிறார்கள் சிவனடியார்கள். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவனை வணங்கினால் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும். அடுத்த 3 ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை தேடி வந்து சேரும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத சித்த ரகசியம். ஈசனின் 5 முகத்தை நினைவூட்டும் விதமாகவும் பஞ்சபூதங்களின் தத்துவங்களை விளக்கும் விதமாகவும் 5 வித சிவராத்திரிகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், ஒரு மாதத்திற்கு 2 சிவராத்திரிகள் ஆக ஒரு ஆண்டிற்கு 24 சிவராத்திரிகள் வரும். அவை வளர்பிறை சதுர்த்தசி, தேய்பிறை சதுர்த்தசி ஆகும். இது நித்திய சிவராத்திரி ஆகும். தை மாதத்தில் வரும் தேய்பிறை சிவராத்திரியையே பட்ச சிவராத்திரி ஆகும். திங்கட்கிழமை அன்று சதுர்த்தசி திதி பகலும் இரவும் 60 நாழிகைகள் சேர்ந்து வந்தால் அது யோக சிவராத்திரி ஆகும். இந்த சிவராத்திரியை இவ்வருடம் வருகிறது. அதாவது யோகியர் மறந்திடாத சிவராத்திரி ஆகும். அனைவரையும் யோகிகளாக மாற்றக்கூடிய சிவராத்திரி. மாதந்தோறும் வரும் சிவராத்திரியை மாத சிவராத்திரி என்று அழைப்பார்கள். மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி இரவுதான் மகா சிவராத்திரி. இவைகளில் ஏதாவது ஒரே ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும் மனித பிறவி எடுத்தமைக்கான பலனை அடைந்துவிட முடியும். இந்த சிவராத்திரி பூஜையால் பெண்களுக்கு இழைத்த துரோகம், பெண்களுக்கு செய்த சாபம், பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் நீங்கும். அதே போல ஒரு பெண் தனது கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் தவறை உணர்ந்து திருத்தி இந்த சிவராத்திரி பூஜையை செய்தால் கணவனுக்கு செய்த துரோகம் மறைந்துவிடும் என சிவ மகா புராணம் கூறுகின்றது. சிவராத்திரி விரதமானது யம பயத்தை நீக்கக்கூடியது. சிவனடியார்களை யமதூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்கிறது புராணம். சிவராத்திரியின் 4ஆம் காலத்தில் மிருத்யுஞ்சயம் மந்திரத்தை படிப்பதால் நோய்கள் அனைத்தும் விலகும். சிவராத்திரி அன்று தான தர்மங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவலிங்கம், ருத்ராட்சம், ரத்தினங்கள், நிவேதன பொருட்கள், அன்னம் போன்றவற்றை தானம் செய்யலாம். சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபொழுதும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. சிவராத்திரி அன்று தம்பதிகளாக கணவன் மனைவியாகிய இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமயமாக திகழும். தம்பதிகள் அந்யோன்யம் அன்பு நிறைந்து இறைவனின் திருவருளால் வளமுடன் வாழ்வார்கள். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் இணைந்து கடைந்த போது பொங்கி வந்த ஆழகால விஷம்
மண்ணுலக மக்களை பாதிக்க கூடாது என்று எண்ணிய சிவபெருமான் ஆழகால விஷத்தை தனது கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மாறி உலகத்தை அழிவிலிருந்து காத்தது இந்த சிவராத்திரி நாள்லதான். அன்னை உமாதேவி ஈசனின் கண்களை மூடியதால் விளைந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்ள விரதமிருந்து பேறு பெற்றதும் இந்த நாள்லதான். சிவனின் இடபாகத்தினை அன்னை பார்வதி பெற்ற தினமும் இந்த சிவராத்திரி நாள்லதான். சிவராத்திரி விரதம் இருந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சுக்கர ஆயுதங்களையும் பெற்றார் பிரம்மா. சரஸ்வதியை பெரும் பாக்கியம் அடைந்தார். நந்தியம்பெருமான் சிவராத்திரி மகிமை எடுத்து கூறியதை அடுத்து முருகன், சூரியன், சந்திரன், மன்மதன், இந்திரன், அக்னி, குபேரன் ஆகியோர் நல்வரங்களை பெற்றார்கள் என்கிறது புராணம். சிவனாரின் திருவடி மற்றும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோத்பவராக பெரும் ஒளி பிழம்பாக தோன்றி காட்சி அளித்ததும் மகா சிவராத்திரி திருநாள்லதான். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பர் தனது கண்ணினை அளித்த ஈசனிடம் மோட்சம் பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நாள்லதான். சிவராத்திரி நாள்ல விடிய விடிய 4 ஜாமங்கள்லயும் 4 கால பூஜை நடத்த வேண்டும். வாசனை மலர் அலங்காரத்தை விடவும் வில்வ அர்ச்சனையே பூஜைக்கு ஏற்றது. இந்த விரதத்தின் பெருமையை வேறு எந்த விரதத்தோடும் ஒப்பிடவும் முடியாது. 4 கால பூஜைக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தியம்பெருமானையும் வழிபட வேண்டும். முதல் ஜாமத்தில் சோமாஸ்கந்தரையும், 2ஆம் ஜாமத்தில் தென்முக கடவுளான தட்சணாமூர்த்தியையும், 3ஆம் ஜாமத்தில் லிங்கோத்பவரையும், 4ஆம் ஜாமத்தில் ரிஷபாருட மூர்த்தியையும் வழிபட வேண்டும். இரவு முழுவதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோத்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்று 4 கால பூஜைகளில் பங்கேற்க முடியாதவர்கள் இரவு வீட்டிலேயே 4 ஜாமங்களிலும் 4 கால பூஜையை முறைப்படி செய்யலாம். பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாயா என நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். கண் விழித்திருக்கும் பக்தர்கள் சிவபுராணம், திருவிளையாடல் கதைகள், 63 வரலாறு முதலான சிவ மகத்துவங்களை விவரிக்கும் ஞான நூல்களை படிப்பது புண்ணியத்தை கொடுக்கும். மறுநாள் அதிகாலை குளித்துவிட்டு இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்ய அற்புதமான பலன்கள் நம்மை தேடி வரும். ஒவ்வொரு மாதத்திலையும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை சிவராத்திரியாக நாம் வழிபாடு செய்கின்றோம். இந்த மாதத்துல, அதாவது மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள்ல சிவபெருமானை வணங்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். இந்த நாள்ல சுக்கரவார பிரதோஷமும் சேர்ந்து வருது இன்னும் கூடுதலான சிறப்பு. மகா சிவராத்திரி அன்று காலை முதல் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசத்தை தொடங்கிவிட வேண்டும். மாலை பிரதோஷ காலம் முடிந்த பிறகு சிவராத்திரி பூஜைகளை ஆரம்பிக்க வேண்டும். இதுல 4 கால பூஜை செய்வார்கள். எந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இரவு லிங்கோத்பவர் காலத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் கட்டாயமாக கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவது நல்லது. இந்த நேரத்துல நாம் எதை வேண்டினாலும் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். அத்துடன் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கு. ஆலயத்திற்கு செல்பவர்கள் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். சுத்தமான பசும் நெய்யில் தீபம் ஏற்றினால் மிகச் சிறப்பு. இந்த ஒரு நெய் தீபமானது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகத்தை அமைத்து கொடுக்கும். இந்த மகா சிவராத்திரி நாள்ல சிவபெருமானுடைய வழிபாடு எந்த அளவிற்கு முக்கியமானதோ அந்த அளவிற்கு முக்கியமானது அம்பிகை வழிபாடு. இந்த உலக மக்களின் நலனுக்காக இந்த தினத்தில் சிவபெருமானை நினைத்து உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருந்து அன்னை வழிபட்டதால் உருவானதே இந்த சிவராத்திரி. அப்படியான இந்த தினத்துல அன்னையின் மனதை குளிர வைத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெறுவது மிகவும் முக்கியமானது. அதற்காக ஒரு வழிபாடு முறையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். அல்லது சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய அம்பாளையும் வழிபடலாம். அம்பாளை தரிசனம் செய்ய செல்லும் பொழுது
சிவப்பு நிறத்தில் மலர்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அதே போல சிகப்பு நிறத்தில் குங்குமத்தையும் வாங்கிக் கொள்ளலாம். இவை இரண்டையும் கொண்டு சென்று அன்னைக்கு பூக்களை சாற்றி குங்குமத்தை மட்டும் அன்னையின் பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதில் கொஞ்சமாக கேட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த குங்குமத்தை கொண்டு வந்து உங்க பூஜை அறையில வைத்து தினந்தோறும் அதை நெற்றியில் அன்னையை நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகரிப்பதோடு நிம்மதி நிலவும், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒற்றுமையுடன் வாழக்கூடிய யோகமானது நமக்கு கிடைக்கும். சிவ வழிபாட்டுடன் சேர்ந்து அம்பிகையையும் இந்த முறையில் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலவுவதோடு எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பட தடையானது விலகும். இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மகா சிவராத்திரி நாளை தவறவிடாமல் சிவ தரிசனம் செய்து அம்பாளை வழிபட்டு இந்த நாளுடைய அனைத்து பலன்களையும் சிவபெருமானுடைய ஆசியையும் அம்பாளுடைய அருளையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.